அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு கிளம்புகிற போது என்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் இருக்கிற ஜூனியர் ஒருவர் சொன்னார், சார் ஹெல்மெட்டோடு போங்க, ஏன்னா இது போன்ற நிகழ்ச்சிகளில் பத்திரிகையாளர்களே தாக்கப்படுகிற போது நீங்கள் ஏமாத்திரம் என்று சொன்னார். இப்போ தலைப்பு என்னென்னா, யார் சிறப்பான வியூகம் அமைத்தது, வியூகத்தில் முந்துவது யார்? எடப்பாடியார் தான், அதிமுக தான், என்டிஏ கூட்டணி தான், திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் தேர்தலில் உங்களோட கூட்டணி காங்கிரஸ், உங்களோட பயணம் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா பராசக்தின்னு ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிடுவீங்களா? ஐயா, என்ன உங்கள் வியூகம்? தமிழர்களை சுட்டு கொண்டது காங்கிரஸ்ன்னு சொல்லுவீங்களா? அப்போ அவ்வாறு சொல்லிவிட்டு அந்த காங்கிரஸை கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்டா அவன் துண்டை போட்டு முறுக்கி 5.4% வாக்குகள் தான். ஆனால் 28 சீட்டு, அட்வான்ஸ் புக்கிங் வர 28ல் ஒரு எம்பி. அதனால் எடப்பாடியார் எப்படி இருக்கிறார்? இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா. எல்லா மாநிலங்களும், ஓரிரு மாநிலங்கள் தவிர எல்லா மாநிலங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அது 11% வாக்குகளை வைத்திருக்கிறது. அதற்கு 27 சீட்டை கொடுத்துருக்கோம், காங்கிரஸுக்கு 28. இங்கே பேசுகிற போது பாலாஜி சொன்னார் மதச்சார்பற்ற கூட்டணி. யாரு நீங்களா? ஜவாஹர்லாம் உங்கள் கூட்டணியில் இருக்கார். அதுக்கு பேர் என்ன? முஸ்லீம் முன்னேற்ற கழகம். உங்கள் இதில் நான் அதை சொல்லலை, முஸ்லீம் முன்னேற்ற கழகம். அதற்கு அடுத்ததாக இனிகோ இருதய கிறிஸ்தவன் நல்லெண்ண இயக்கம். அப்போ கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமியத்தையும் பேராக கொண்டிருக்கிற ஒரு இயக்கத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் உங்க கூட இருந்தவங்க தானே? அத்தான ஒரு கேட்குறேன், இவங்கெல்லாம் உங்க கூட இருந்தவங்க தானே? இல்லை, நாங்கள் அப்படி சொல்லலையே, எங்களை சொல்லலையே. மதச்சார்பற்றது இல்லை இல்லை, நீங்கள் தான் எங்கள் மேலே மத சாயம் பூசுகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது அது இந்தியாவினுடைய உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியாவை உயர்த்தி காட்டியிருக்கிறது. அந்த இயக்கத்தோட கூட்டணி சேர்ந்தா அது மத சாயம். பாய் உள்ளே வந்துருவாங்க, அவங்க பாய் உள்ளே வந்துடுவாங்க பாய் என்று சொல்லி சிறுபான்மையுடைய வாக்குகளை மொத்தமாக பெற்றுக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணி எப்படி இருக்குன்னா, ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்குது. நீங்கள் ஷேர் ஆட்டோவை பார்த்தீங்கன்னா வழக்கமான சவாரியில் போகிறவன் இருப்பான். புதுசாக 2 பேர் வந்தோடனே, 2 கிராக்கி வந்தோடனே, சவாரி வந்தோடனே, சார் கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க சார் என்று சொல்லிக்கொண்டு புதுசாக வந்தவங்களை கூட்டு மடியில் கூட உட்கார வச்சுக்குவார். கடைசியில் பார்த்தா அண்ணன் திருமாவளவன் தொங்கிக்கிட்டு இருக்கார், ஃபுட்பாலில் நிற்கிறாரு. ஆனால் அதிமுக கூட்டணியை பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. நாங்கள் தான் களத்தில் முன்னால் நிற்கிறோம், வியூகத்தில் முன்னால் நிற்கிறோம். எடப்பாடியார் தான் முதல்வர்னு அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் எம்ஜிஆர் மாளிகைக்கு சொல்ல வச்சிருக்கிறார் எங்கள் தலைவர். எனவே அவர் தான் கிங், நாங்கள் தான் வெற்றி வீரர்கள். எனவே வியூகத்தில் அதிமுக முன்னிருக்கிறது. களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டி. எனவே மற்றவர்களை நான் விட்டுவிட விரும்புகிறேன். இங்கே பேசிய விஜய், நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் மீட்டிங் போடுவாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போனீங்கன்னா விழுப்புரம், திருச்சி, மதுராந்தகம் அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டே இருப்பான். அவன் அங்கேயே தான் இருப்பான், பஸ்ஸு போயிட்டே இருக்கும். அதுபோன்று பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆட்சியை அமைக்கிறதுக்கு வியூகம் அமைக்கணும். வியூகம் யார் சிறப்பாக அமைக்கிறாங்கிறது தான் கேள்வி. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன வியூகம் சொல்லுது? டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. நடக்கிறது தமிழ்நாடு எலெக்ஷன். எடப்பாடியார் முதலமைச்சரா, ஸ்டாலின் முதலமைச்சரா என்று. சரி, எதுக்குங்க அப்படி சொல்கிறீங்க டெல்லியார்னா? எடப்பாடியார் பெயரை சொன்னால் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்து தான் ஸ்டாலின் சொல்கிறாரு இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடைபெறுகிற தேர்தல். அப்ப பாஜக வெறும் 27 இடத்துல நிக்குது. தங்க தமிழ்ச்செல்வன் அதான் சொல்றாரு, எடப்பாடியார் பேரை சொன்னா வெற்றி பெற முடியாதா? யாரு? அவங்க வெற்றி பெற முடியாது, நீங்க வெற்றி பெற, நாங்க வெற்றி பெற முடியும், நாங்க வெற்றி பெற முடியும். எனவே எடப்பாடியார் பெயர் சொல்வதற்கு அஞ்சுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே பாருங்க, உத்தரப்பிரதேசில் இப்படி நடந்துருச்சு, எங்க விளாத்திக்குளத்தில் என்ன நடந்துச்சு பாருங்க, குஜராத்தில் அப்படி நடந்துருச்சு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நீங்க இன்னைக்கு சொல்கிறார் பொய் செய்திகளை பரப்பாதீர்கள் என்று சொல்கிறார். இதையெல்லாம் நீங்கள் தானங்க 5 வருஷம் செஞ்சுட்டு இருந்தீங்க. அதிமுக உடஞ்சி போச்சு, செதஞ்சி போச்சு, அதிமுகவில் யாருமே இல்லைன்னுங்க. அப்போல்லாம் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த கழகக்காரர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நேராக போய் பாஜக அலுவலகத்துக்கு முன்னால் போய் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவாங்க. எல்லாரும் உலகமே என்ன சொல்ல, பார்த்தீர்களா பாஜக அதிமுகவுக்குள் கலகம் செய்கிறதுன்னு. ஆனால் எடப்பாடியார் உறுதியாக இருந்தார்.
எங்களிடம்லாம் சொன்னார், பாஜக நமக்கு எதிரி அல்ல, கலகக்காரர்கள் கடைசியில் போய் சேரும் இடம் எது என்று எண்ணி பார்த்து கொண்டு இருங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்கிறாரு தங்கத்தமிழ்ச்செல்வன் ரொம்ப வருத்தம், ஓபிஎஸ் வந்தவொடனே அவரை அங்கேயே வச்சிருக்கலாம்ல என்று சொல்கிறார். சொன்னது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு 5000 ஓட்டு இருக்குன்றார். அவர் அவ்வளோ வருத்தம் அவர் மேலே அவர் இருக்கு, காரணம் இருக்கும். ஆக இப்போ வியூகம்ங்கிறது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு இடையில நடக்கிற போர். இதில் அண்ணா திமுக தேர்தல் வியூகம் வகுக்குது. எப்படி வகுக்குது அப்படின்னா, எங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்குறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தால் முடியுதா? நீ உடனே உத்தரப்பிரதேசத்தை பார், குஜராத்தை பார். நாங்கள் சொல்கிறோம், அண்ணா தமிழ்நாட்டில் 7.5 என்று இடஒதுக்கீடு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை அதிமுக தான் செஞ்சுன்னு சொன்னோம். அதை இப்போ 10% மாற்ற போகிறோன்னு சொல்கிறோம். குடிமராமத்து திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தோன்னு சொல்கிறோம். அதை மீண்டும் நாங்கள் அதை இன்னும் விரைவுபடுத்துவோம்னு சொல்கிறோம். அதுபோல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்கிறோம். அதை மிக சிறப்பாக இன்னும் செயல்படுத்துவோம் என்று சொல்கிறோம். இதை சொல்லி ஓட்டு கேட்குற தெம்பும் திராணியும் அதிமுகவிற்கு திமுகவுக்கு இல்லை. விளாத்திக்குளத்திலே ஒரு சம்பவம், நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எல்லா ஆட்சியிலும் நடைபெறுகிறது தான். ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கிறத பொறுத்து. ஒரு சாரை நீங்கள் பிடிச்சி உள்ளே ஒழுங்காக போட்டிருந்தீங்கன்னா, சாரையாக சார் வந்திருப்பானா தமிழ்நாட்டில்? தினசரி ஒரு சார் கிளம்பி வரான். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த போது இந்த சார்களை பிடிக்கிறதுக்கே ஒரு தனிப்படை அமைக்கணும் போல இருக்கு. ஒரு போதை பொருள் நீங்கள் முந்தையெல்லாம் கேள்விப்படுவீங்க, தென் அமெரிக்கா நாட்டில் இருக்குது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் போதை ஜாம்பவான்கள் பிடிபட்டார்கள்னு. மொத்த சாம்ராஜ்யமும் தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம தமிழகம் நம்பர் 1 என்னென்னா போதை கடத்தலில் நம்பர் 1. ஆக இந்த போதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த போதைப் பொருள் கடத்தலில் இருக்கிற ஜாஃபர் சாதிங்கிறவர் முதலமைச்சர் பக்கத்தில் போய் நிற்கிறார். எப்படி அதிகாரி நடவடிக்கை எடுப்பாங்க? ஆக இல்லை என்று சொல்ல முடியுமா? அவங்களுக்கு திமுகவில் உயர் பதவி கொடுத்து வச்சிருக்கார். ஆக எல்லாவற்றிலும் மோசமான ஒரு ஆட்சியை இது கொடு. நான் சொன்னார், எனக்கு முன்னாடி பேசும்போது அண்ணன் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, அதிமுக கிழிஞ்ச நோட்டுன்னு சொன்னார். நான் சொல்கிறேன், கடந்த ஆட்சியில் திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை எடுத்துக்கிடுங்க. அது இப்போ செல்லுமா? அதில் ஏதாவது நடந்திருக்கா? நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு சொன்னாங்களே இருந்தா? கல்வி கடனை ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்களே நடந்துச்சா? அப்படின்னா அது வெற்று காகிதம். ஆக செல்லாத காசின் பொல்லாத கோபம் போல அண்ணன் பேசுகிறாரு. ஆனால் அதிமுக தேர்தல் அறிக்கைங்கிறது செல்லும் பத்திரம். நீங்கள் லாக்கரில் வச்சு கேட்கலாம், அதிமுக கேட்கலாம். சொன்னதெல்லாம் செய்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் திமுக அப்படி இல்லை. நான் ஒவ்வொன்றையை பார்த்து கொண்டு இருக்கிறேன். முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவை அம்மான்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா? உடனே அவங்களுக்கு யாரோ வியூக அமைப்பாளர் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு, உங்களை அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்பா அப்பா என்று தமிழ்நாடு முழுவதும் வந்து கூக்குரல். அப்பாவுக்கு காதையே கேட்கல, நடவடிக்கையே இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்து அது காந்தி மண்டபத்துக்கு எதிர்த்தல இருக்கு. காந்தி என்ன சொன்னார்? நள்ளிரவில் ஒரு பெண் என்றைக்கு தன்னந்தனியாக நடந்து செல்கிற உண்மையான சுதந்திரம்னு சொன்னார். அந்த காந்தி மண்டபத்துக்கு ஏத்தால நடந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி உலக புகழ் பெற்றது. இன்னும் இப்போ பயங்கரமான புகழாயிடுச்சு. அவ்வளவு பேர் அண்ணாவுக்காக வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ணா அவருடைய சமாதியில் புரண்டு படுத்திருப்பார், ஏன்டா என் பேரை கெடுக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அப்பா ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருந்திருக்கார். யாருன்னா, இப்போ நம்மளுடைய அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க? டே ஒழுங்காக படித்து முன்னேறு, எதிர்காலத்தில் சீக்கிரம் செட்டில் ஆகணும், என் காலத்தில் உன்னை நீ செட்டில் ஆகிறத பார்க்கணுன்னு. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற அப்பா அவங்க மகனை செட்டில் பண்ணிட்டார். அந்த விஷயத்தில் நீங்கள் அவருக்கு கைத்தட்டலாம். வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லைன்னா பேசுகிறாங்க. ஏன் அப்படி பேசுகிறீங்க? ஒருத்தர் கூட வேலை வாங்கி தரல. உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வாங்கி தரலையா? ஆக இப்போ ஒரு அரசை, இந்த அரசு இருக்கணுமா போகணுமா அப்படிங்கிறதுக்கு நடைபெறுகிற தேர்தல். நல்ல தேர்தல் அறிக்கையை தந்திருக்கிறோம், நல்ல கூட்டணியை அமைத்து. எப்படி ஃப்ரிட்ஜ் தரதா? ஃப்ரிட்ஜ் தரதா? இல்லை, நல்ல ஏங்க ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இல்லை ஃப்ரிட்ஜ் தரது தப்புன்னு சொல்கிறீங்களா? எப்படி தருவீங்க? தந்தி டிவி ஃப்ரிட்ஜ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சார். ஃப்ரிட்ஜ் தரீங்கல்ல, ஃப்ரிட்ஜ் தரீங்கல்ல, இவ்ளோ ஃப்ரிட்ஜா பார்த்து, சிங்கிள் டோரா டபுள் டோரா? ஏங்க 45 நாள்ல நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. எந்த ஃப்ரிட்ஜ் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதாவது அவங்களுக்கு உண்டு. அதாவது தேர்தல் அப்படின்னா, தேர்தல் அறிக்கைங்கிறது இலவசங்கள், சலுகைகள் இல்லை, நம்பிக்கை ஊட்டுவது. இப்போ நம்ம வீட்டில் வளரோன்னா அம்மா அப்பா இருக்காங்க, நம்மளை பார்த்துக்குவாங்க, இந்த அரசு அப்படின்னு. முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்குள் இறை என்று வைக்கப்படும். கருணாநிதி அதுக்கு உரை எழுதியிருக்காரு, நான் படித்து பார்த்தேன். பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்க மாட்டாரா?
முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்குள் இறை என்று வைக்கப்படும்னு இருக்கு. அவரே உரை எழுதியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அரசன் தன் மக்களை காக்க வேண்டும், அவ்வாறு காப்பவன் இறை என்று வைக்கப்படுவான். அப்படி காக்கலன்னா அவன் சிறைக்கு அனுப்பப்படுவான் என்பதை வருங்காலம் தீர்மானிக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். ஒரே ஒரு பாட்டை மட்டும் தமிழ்நாடு முழுவதும் போடுங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தரப்போறார், போட்டு பாருங்க, உண்மை தெரியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.